கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எப்பாடா அப்படிங்கிற மாரி ஆர்சிபி ஃபேன்ஸ் பெருமூச்சு விடுவாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபில் சால்ட் ஒரு வழியா 50 அடிச்சிட்டாரு. ஸோ 5 மேட்ச்ல ஒரே ஒரு 50. எஸ், இது கொஞ்சம் போரான ரெக்கார்டு தான். பட் இருந்தாலும் ஃபார்முக்கு வர ஒரு குட் சைன் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலா ஆர்சிபி கேம்ப் எப்படி இருக்க போகுது, உண்மையாலுமே ஃபில் சால்ட் தான் ஓப்பனரா இருக்க போறாரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 மேட்ச். ஸோ 5 மேட்ச்ல ஒரு 2 50 ஒரு 30 இந்த மாதிரி அடிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு ஒரு 130 ரன்ஸ் 150 ரன்ஸ் அப்படிங்கும் போது நல்லா இருந்திருக்கும். ஆனால் பெருசாக அந்த மாதிரிலாம் அடிக்கலைங்க. ஸோ ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நல்லா தடுமாற்றம் பார்த்தோம். அண்ட் இதுக்கு முன்னாடி மேட்ச் நல்லா ஓரளவுக்கு ஃபார்மில் வந்துட்டார். ஒரு 50 கன்வெர்ட் பண்ணிடுவாருன்னு நினச்ச ஃபோர்த் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி அதையும் கோட்டை விட்டுட்டாரு. ஆனால் 5வது மேட்ச்ல 50 அடிச்சிட்டாரு. எனிவே டீம் வந்துட்டு சீக்கிரமாகவே அவுட் ஆனால் கூட அவருடைய சைன் அப்படிங்கிறது செம்மையாக இருக்குங்க. ஸோ அவருடைய ஃபார்ம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஆர்சிபிக்கு. ஸோ ஃபார்முக்கு வர ஒரு குட் சைன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் ஓடிஐ மேட்சஸ்லேயே அவர் எடுத்தாங்க அப்படின்னா ஸோ இன்னும் டச்சில் இருக்க ஸோ அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிச்சதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு வர ஸோ அவருடைய ஃபார்ம் இன்னும் டெரிஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நேற்று அவருடைய ஷாட்ஸ் எல்லாமே கிளீனான ஷாட், மேக்ஸிமம் தூக்கி அடிக்காம ஸோ சிக்ஸஸை கம்மி பண்ணிட்டு, சிக்ஸஸ் எப்பவுமே ஒரு 6-6 7-6 அப்படிங்கிற மாதிரி அடிக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் 4 நிறைய அடிச்சாருங்க. ஸோ கிரவுண்டோட ஒட்டி ஆடணும். ஸோ கொஞ்சம் நம்ம ஃபார்முக்கு வர வரைக்கும் நிதானமாக ஆடணும் அப்படிங்கிற அந்த 100% ஃபிட்டான ஒரு மைண்ட் செட் அவர்கிட்ட தெரிஞ்சது. ஸோ அது ஒன்று தான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஸோ ஆர்சிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபில் சால்ட்டுடைய நீட் ரொம்ப முக்கியம். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரோல் அதுதான். நீ முன்னாடி போய் இறங்கி ஆடு, உங்களோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு விராட் கோலி இருப்பார். நீ தடால் புடால் நடி, ஒரு 10 பால் பிடிச்சி ஒரு 25-30 ரன் அடிச்சு கொடுக்குறியா, அதுவே போதுமானது. பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ணு அப்படிங்கிறதான் ஃபில் சால்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உண்மையான ரோல். அதில் மாற்றமே கிடையாது. ஸோ அதைத்தான் அவர் பண்ண போகிறாரு. ஸோ அதனால சீக்கிரமாகவே அவுட் ஆனாலும் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ரன் அடிக்காமல் அவுட் ஆனாலும் பிரச்சனை. ஸோ இதனால ஒரு மேக்ஸிமம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 15-20 பால் பிடிப்போம், ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். லைக் ஒரு ரோஹித் சர்மா ஒரு காலத்தில் அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாரு. இப்போ அவர்கிட்ட இருந்து அது கம்மியாயிடுச்சு, நம்மளால பார்க்க முடியுது. ஃபில் சால்ட் அந்த ரோலை தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஆர்சிபியோட லைனப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்டர் கொஞ்சம் பொறுமையாக ஆடுறவர் அந்த மாதிரி தான் வரும். லைக் நீங்கள் மேலே ஒரு விராட் கோலி அது ஃபில் சால்ட்டை பார்க்கலாம். ஸோ ஃபில் சால்ட் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடி ஆகணும், விராட் கோலி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் பட்டிதர் வந்துட்டு எடுத்துகிட்டு போவார். ஸோ இன்னொரு பக்கம் லியாம் லிவிங்ஸ்டன் அதிரடி ஆடணும். ஸோ அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மா கொஞ்சம் ஆங்கரிங் ரோல் ஆடுவார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜேக்கப் பத்தல், டிம் டேவிட்டோ அதிரடி ஆடணும். ஸோ அதுக்கப்புறம் குர்னால் பாண்டியா, இதே மாதிரி தான் அவங்களுடைய லைனப் வந்துட்டு இருக்கு. ஒரு அக்ரெசிவ், ஒரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபில் சால்ட்டுடைய ரோல் அதுதான். கிளியராக நீ போய் முன்னாடி போய் அடிச்சு ஆடுன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால மேக்ஸிமைஸ் பண்ண அவர் இன்னும் நிறையா வந்துட்டு பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். ஸோ எனிவே ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு சைன் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஒரு வழியாக ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி. லியாம் லிவிங்ஸ்டன் மட்டும் பவுலிங்லேயும் அடி வாங்குறாரு, பேட்டிங்கில் கொஞ்சம் நம்ம 40 பார்த்தோம். ஸோ அந்த மேட்சுக்கு அப்புறம் வந்துட்டு மறுபடியும் புல்ஸ்ன்னு போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் மேலே வரணும். அண்ட் ஜேக்கப் பத்தல் ரொம்ப பேசுனுங்க, நம்ம பேசினதுனால வந்த கருசா அப்படிங்கிற மாதிரிலாம் என்னன்னு தெரியல. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் போராக தான் இருக்கு. அண்ட் டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் இப்போ கொஞ்சம் குவைட்டாக இருக்காரு. ஸோ ஆர்சிபி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, 2 பேரையும் குறை வச்சுட்டு ரொமேரியஸை போட தூக்கி டீமில் போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவரை போடுவாங்களான்னு தெரியல. ஸோ எனிவே அவர் கூட கொஞ்சம் ஃபார்மில் இருக்காருங்க. ரீசெண்ட் டைமில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பால் 15 பால் பிடிச்ச ஒரு 30 அடிக்கிறது, 33 அடிக்கிறது, நாட் அவுட்ல போறது அண்ட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டண்டா பேட் அண்ட் பால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால அவரை டீம்ல கொண்டு போறதும் ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். ஸோ எனிவே உங்களுடைய பிளேயர்ஸ் யாருமே ஃபார்ம்ல இல்லை அப்படின்னா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ஃபிட் பண்ணி டீமை பில்ட் பண்றதா வந்துட்டு புத்திசாலித்தனம். ஸோ அவரு வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட்டோட அப்டேட் என்னன்னு தான் தெரியல. ஸோ அவர் மறுபடியும் வருவாரா, ஸோ எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காரு, அது எல்லாமே பார்க்கணும். இது எல்லாமே பொறுத்து தான் ஆர்சிபி டீம் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.